என்னாகும் 13:32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். அங்கே அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவிகள். இப்போ போன 12 பேரில் 2 பேர் யோசுவா காலை புத்தகமான ஆட்கள் போகலாம், காணான சுதந்திரிச்சலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏனைய 10 பேர் ஒன்று கூடிட்டு, ஐயோ அது பயங்கரமான தேசம், அங்கே இருக்கிறவங்களாம் ராட்சதங்க, மிகப்பெரியவங்க, நம்மலாம் போனால் கொசு மாதிரி நம்மளாம் அடித்து விரட்டிடுவாங்க, ஒரு காலம் நம்ம காணான பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியை பரப்பினார்களாம். அதன் விளைவாக லட்ச இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியான்னு சொல்லி கேட்டு அழுது, துர்ச்செய்தியை நம்பி அழுது, நம்ம இந்த காணான பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அழுது ஆண்டவரை கோவப்படுத்தினாங்க. ஆண்டவர் அதை பார்த்து அந்த 10 பேர்களையும் அன்றைக்கே அடித்தார். அவர் செத்து போனார்கள். அந்த தலைமுறையினர், மொத்த தலைமுறையினரும் அந்த காணானுக்குள்ளே போக முடியாதபடி சாபம் பெற்றார்கள். போகிற வழியிலே செத்து போனாங்க. துர்ச்செய்தியை பரப்புகிறவங்க ஐயா இந்த நாட்களில் பெருகி இருக்கிறாங்க, துர்ச்செய்தி நம்புகிறவங்களும் பெருகி இருக்கிறாங்க. ரெண்டுமே மிகப்பெரிய ஆபத்து என்பதை மறந்துவிடவே கூடாது. எப்பொழுதும் தட்டி கொடுப்போம், ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். இது என்ன பெரிய விஷயமா, இதை மேற்கொண்டுடலான்னு சொல்லுவோம். இது என்ன பெரிய வியாதியாக, கேன்சர், அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். தம்பி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஒருத்தருக்கு நல்ல காரியங்களையே பார்ப்போம், கெட்ட காரியங்கள், குறைகளை பார்க்கவே வேண்டாம், அதை பரப்பவே வேண்டாம். அது நம்முடைய வேலை கிடையவே கிடையாது. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.